நீங்க கலங்கவே வேண்டாம். இந்த பிரச்சனையை குறித்து நீங்க எவ்வளவும் கலங்க வேண்டாம். அது ஒரு பெரிய மலையை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, இந்த பிரச்சனை நிச்சயமாய் உனக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும், ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும், ஒரு மகிமையை கொண்டு வரும். இந்த பிரச்சனையின் மூலமாக நான் உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தர் ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர்களை வாட்ச் பண்ணா அவங்க ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில், ஒரு மனநிலைமை பாதிக்க ஒவ்வொரு வாரமும் எந்த ப்ரேயர் நடந்தாலும் அந்த ப்ரேயரில் ஒன்றுல கூட அவங்க தவறவே மாட்டாங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துருவாங்க. நான் மேடை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேடையினுடைய முன்னாடி உட்காந்துருவாங்க. வச்ச கண்ணு வாங்காம பார்ப்பாங்க. கண்ணை எடுக்க கேட்டேன். இல்ல உங்களால எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, நீங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லி போனேன். அங்க போனா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இசிஐ சர்ச்சின் 50வது ஆண்டு விழாவுக்கு பாஸ்டர் பென்ஸ் அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. அது சென்னையில் லட்சுமிபுரம் என்ற கொளத்தூர் பகுதியில் லட்சுமிபுரம் என்ற இடத்துல இருக்குது அந்த சர்ச்சு. அங்கே என்னுடைய ரிலேஷன் இருந்ததுனால என்னை கூப்பிட்டாங்க. சரி, போயிட்டு வந்தேன். அங்கே போன உடனே பாஸ்டர் பென்ஸ் ஒரு கதைகளை சொல்லிட்டு இருக்கார். ஒரு பெண் அவரை ஒருதலை காதலிச்சதாகவும், அந்த பெண் எங்கே போனாலும் அவருடைய பேரை எழுதி வைக்கிறதாகவும், சர்ச்சுக்கு முன்னால் வரிசையில் உட்கார்றதாகவும், முத்து பார்க்கறதாகவும் அப்படி அந்த பெண் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் பென்ஸ் சொல்கிறார். இவங்க தீவிரமாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன அங்கே அந்த போலீஸ்காரர்களுக்கு எதிர்த்து பேசி கட்டுக்கடங்காத பண்ணுறாங்க. அப்போ இவங்களை யார் கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்கும்போது பாஸ்டர் பென்ஸ் அவங்க ஒரு தாடிக்கார் இருக்காரு, அவர் இவங்க அவர் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு பாஸ்டர் பென்ஸை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவர் வர்றாரு. சரி, இவருன்னு அவங்க அந்த சிஸ்டருக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன்னா இந்த சிஸ்டர் இவர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளை பற்றி இவங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உப்பு போட்டு ஜோம் பண்ணாராம். முட்டியில் உப்பு கீழே உப்பு போட்டு அது மேலே முட்டி போட்டு ஜோம் பண்ணார். இந்த பெண்ணுக்காக தானே அதான் சொன்னார். இப்போ இந்த சபைகள் தங்களுடைய காதல் கதைகளை சொல்கிற இடமா போச்சு, லவ் ஸ்டோரியை சொல்கிற இடமா போச்சு. இந்த சபைகள், ஆலயங்கள், சர்ச்சில் தங்களுடைய அனுபவத்தில் இருக்க லவ் ஸ்டோரியில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, செல்போனில் இப்படியெல்லாம் பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இதெல்லாம் இதுவும் தேவைதான். நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும், அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்ன, நமக்கு எந்த விதமான வேறு வழியிலேருந்து எந்த பிரச்சனையும் நம்மளுடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது ரைட் தான். இருந்தாலும் லவ் ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை மட்டுமே பேசிட்டு போகிறது ஆலயம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பெண்ணுடைய அனுபவத்தை பற்றி பேசிட்டு போவது அது சரியாக அமைஞ்சிடாது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன எத்தனையோ அனுபவம் இருக்குது. என்ன, இப்போ நம்ம ஒரு பாடத்தில் ஃபெயிலாக இருக்கலாம், ஸ்கூல் பாடத்தில், அந்த அனுபவத்தை சொல்லலாம். ஏன்னா படிக்காத போயிட்டா கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை சொல்லலாம். இப்படிலாம் பல அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அதில் இவங்க சொல்கிறது கிடையாது. எப்படி பாஸ்டர் பென்ஸ் போன்றவர்கள் அதில் சொல்கிறது கிடையாது. கல்விக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை, அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது, அதை பற்றிலாம் நம்ம பேசுனா உலக விஷயமாயிடும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறது. அப்போ இதெல்லாம் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு போகிற இதெல்லாம் உலக விஷயமா இருக்காதா? மனிதனுக்கு தேவையானதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. மனிதனுக்கு தேவையில்லாத விஷயம், அது மனிதனுக்கு பயன்படாத விஷயம், இவருடைய அனுபவத்தை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். அந்த சமயத்திலையும் நாம் கற்கும் கல்வியை சரியாக கற்க வேண்டும் என்பது இங்கே நடக்க வேண்டிய வேலை. பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயத்தில் போக தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ ஒரு தண்ணி, ஒரு வயல் இருக்குன்னு வச்சுங்க, வயலில் வரப்பு இருக்குது, அந்த வரப்பில் தான் தண்ணி போகுது. அந்த தண்ணி என்ன செய்யும், அந்த வரப்புகள் ஒழுங்காக இருந்தால் அந்த தண்ணி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். இப்போ ஒரு எலி ஓட்டை பண்ணிட்டு இருந்தால் அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி போய் லீக் ஆகி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது.
இப்படியா அந்த கரைகள் வந்து தண்ணியை விட உயரம் கம்மியாக இருந்தால் அந்த கரைகள் வழியாக வழிஞ்சிறதுக்கு இங்கே இருக்குது. ஏன்னா அதுவும் நடக்குது. அப்போது ஓட்டைகளும் அடைக்கணும், அந்த தண்ணியை விட அந்த கால்வாயின் உயரம் அதிகமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் தண்ணி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான விதத்திலே நடத்த வேண்டும். அப்போதான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். வெற்றி என்ற ஒரு இடத்துக்கு போய் சேரும். யாரு? பிள்ளைகள். அப்போ இந்த கவனம் வந்து சிதறாது. பிள்ளைகள் வந்து கல்வியின் மீது உள்ள கவனம் சிதறாது. அதிலே ஃபோக்கஸ் பண்ணி பசங்க அறிவை வளர்த்துக்கும், தன்னுடைய மெமரி பவரை வளர்த்துக்கும். இந்த பாஸ்டர் பெருசு லவ் ஸ்டோரி சொல்லிட்டு போயிடுறாரு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு, நான் ஜெபம் பண்ணேன், நான் புட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், உப்பு போட்டு அது மேலே புட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், அந்த பொண்ணு வரவே கூடாதுன்னு, சர்ச்சுக்கு வரவே கூடாதுன்னு போய் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு இங்கே பேசிக்கிறாரு. இங்கே உலகத்தில் அது மட்டுமே பிரச்சனை கிடையாது. பண பிரச்சனை இருக்குது, என்ன குடும்ப பிரச்சனை இருக்குது, என்ன பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது. ஏன் படிக்க மாட்டேங்குது? பெற்றோர்கள் உட்காந்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறது கிடையாது. படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சர்ச்சுக்கு போகிறது, படிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைபிள் எடுத்துன்னு படிச்சுன்னு இருக்குது. பிள்ளைகளை உட்காந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது கிடையாது. பைபிள் அதை தான் சொல்லுது. பைபிளே திருப்பி படிக்கிறதுக்கு பைபிள் கிடையாது. பைபிளே திருப்பி படிக்கிறது பைபிள் கிடையாது. பைபிளில் என்ன சொல்லிக்குது? கல்வி பாடத்தை படி, பள்ளி பாடத்தை படி, ஸ்கூல் பாடத்தை படி அப்படின்னு சொல்லுது. அது நம்ம சரியா செஞ்சாதான் இங்க வாழ்க்கையில நிம்மதி. வாழ்க்கையில நிம்மதி, பேங்க் பேலன்ஸ், பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, அசிங்கப்படாத வாழ்க்கை, அவமானப்படாத வாழ்க்கை எல்லாம் எப்படி வரும்? நம்ம படிச்சு நல்லா பணம் சம்பாதிச்சா தான் வரும். பணத்தின் முக்கியத்துவத்தை இங்க பைபிள் இருந்து யாரும் சொல்றது கிடையாது. பணத்துக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து உலக பிரயாசம், அது ஒரு உலகம். பணம் பண்ண பரலோகம் கொண்டு போவாது. இப்படிலாம் பைத்தியகாரத்தனமா பேசு. எப்படி பேசுறாங்க? இப்படிதான் பேசுறாங்க, பைத்தியகாரத்தனம். அப்போ என்ன செய்யும்? அதுல நமக்கு பற்று இல்லாத போயிடும். கல்வியின் மேல, படிப்பின் மேல, இப்போ ஸ்கூல் மேல நமக்கு பற்று இல்லாத போயிடும். போகணும், ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் வர்றது கிடையாது. குழந்தைகளுடைய சரீரத்தை தெம்ப வச்சா தானே. ஞாயிற்றுக்கிழமை போய் அவங்க உட்காந்து ஒரு நாள் தூங்காத, நல்லா சாப்பிடாத, உடலை பராமரிக்காத, அங்கே போய் உட்காந்துக்கின்னு சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துக்கின்னு இன்னைக்கு ஒரு சக்தியும் இல்லை, சரீரத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, மைண்டில் ஒரு அறிவு வளர்ச்சி வளர்ந்த பாடு இல்லை. இப்படி தான் போயிடுது இன்றைய கிறிஸ்தவர்கள் நிலை தான். ஒரு போராட்டமான நிலைமை. இதில் ஒரு நிறைவான ஒரு திடமான ஒரு பேச்சு கிடையாது, செயல் கிடையாது. குழம்பி இப்போ 50 வருஷத்துல சர்ச்சைக்கு போகிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க குடும்ப பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருது? ஒன்று கல்வி இல்லைன்னா வரும், இல்லை பணம் இல்லைன்னா வரும், இல்லை புத்தி சுவாதீனம் இல்லைன்னா வரும். இன்னைக்கு புத்தி சுவாதீனத்தை எழுந்துடுறாங்க, சிந்திக்கிற சக்தி எழுந்துடுறான், தன்னை கட்டுப்படுத்துகிற சக்தியை எழுந்துடுறாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு சண்டே கிளாஸ் வேற, அதை படிப்புமா, ஸ்கூல் படிப்புமா, சர்ச்சு பைபிள் பற்றி படிப்புமா, சண்டே கிளாஸ் படிப்புமா, விபிஎஸ் படிப்புமா. ஒரு மாதம் லீவ் விடுறாங்க, விபிஎஸ் வேற. இன்னைக்கு மனிதன் வந்து அலங்கழிக்கப்படுறான். மனுஷன் என்ன எப்படி பண்றாங்க? இந்த ஆன்மீகத்தில் அலங்கழிக்கப்படுறான். ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லை இந்த ஒரு ஆன்மீகத்தில். என்ன சொல்லுது பைபிள்? நம்முடைய பாடியை பற்றி என்ன சொல்லுது? பைபிள் ஸ்டடி வேற. இதில் இங்கே நாமளே இங்கே ஸ்டடியா இல்லை. நேரத்துக்கு ஒரு வேலை செய்ய முடியல, சரியா சென்டா நடக்க முடியல, பேச முடியல, வார்த்தைகள் வந்து சரியா வரமாட்டேங்குது. நம்மளே இங்க ஸ்டடியில் நம்ம பாடியை, இவங்க பைபிளை ஸ்டடி பண்றாங்க. பைபிள் என்ன சொல்லுது? உன்னை ஸ்டடி பண்ணு, உன் கால்களை திடப்படுத்து. எப்படி கால்களை திடப்படுத்தும்? எப்படி கண்பார் நல்லா பளிச்சுன்னு வரும்? அதுக்கு தேவையான ஓய்வு, உழைப்பு, உணவு, பராமரிப்பு, பாதுகாப்பு, பதப்படுத்துதல் இதெல்லாம் இருந்தால் தான். இத்தனை பூ இருக்கணும். என்ன, நீ பூவை தூக்கி போட்டுருந்தா எனக்கு பிரச்சனை ஓயாது. இத்தனை பூ நம்ம ஃபாலோ பண்ணணும். பராமரிப்பு, உழைப்பு, உணவு கட்டுப்பாடு. உணவுன்ட்டா எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா சார் நம்ம சரீரத்துக்கு ஏற்ற உணவு, உடலுக்கு ஏற்ற உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சரீரம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம என்ன பண்ணோம்? உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சின்னா ஒரு 50 கிலோ இந்த கையில், அந்த கையில் 50 கிலோ, அந்த கையில் 50 கிலோ கிடையாது. சின்ன சின்ன கையை தூக்கலாம். அப்படி இப்படி 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 எப்படியாவது
எது செஞ்சாலும் நமக்கு எக்ஸசைஸ் தான். என்ன, எல்லாம் எக்ஸசைஸ் தான். கை நல்லா நீட்டிக்கலாம், இந்த பக்கம் நீட்டிக்கலாம். நம்ம உடலை நாம் பாதுகாத்துக்கணும். நம்முடைய உடலை நாம் பதப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் மட்டும் சொல்ல, பைபிளும் இதுதான் சொல்லு. முதல் படைப்பே, இறைவனின் படைப்பே என்னது? ஏதேன் தோட்டம். அந்த பண்படுத்தும் பதப்படுத்துவோம் தான் முதல் வேலையே. அது நமக்கு ஏவாளும். இன்னைக்கு அந்த ஆதாம் ஏவாள் இல்லை, ஏதேன் தோட்டம் இல்லை. இங்க ஆதாம் யாரு? நம்ம தான், ஆண்கள் தான். இது ஏவாளு பெண்கள். அவங்கவுங்க சரீரத்தை அவங்கவுங்க சரி பண்ணணும். நம்முடைய சரீரத்தை சரியாகிறதுக்கு பெண்கள் உதவி செய்யணும். பெண்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கு, நாம உதவி செய்யணும். இப்போ நாம எப்படி உதவி செய்யணும்? யாருக்கும் இந்த முதுகு அதுக்கு மேலே எட்டாது. முதுகில் தேய்ச்சி விடலாம், முதுகில் சோப்பு போட்டு தேய்ச்சி விடலாம். ஒருத்தருக்கு எண்ணெய் தேய்க்கணும் முதுகில் எண்ணெய் தேய்ச்சாதான் நம்முடைய மிஷின்லாம் பேக்கில் தான் இருக்குது. இந்த கண்ணு சரியாக பார்வை, பல் சரியாக முகத்தில் நல்லா தெளிவு வரத்துக்கலாம். பேக்கில் ஏதாவது மிஷின் இருக்குது. ஏன்னா முதுகில் தான் மிஷினே இருக்குது. அதனுடைய கனெக்ஷன், நரம்பு கனெக்ஷனு அங்கே தான் இருக்குது. அங்கே எண்ணெய் தேய்க்கணும். அது நம்ம கையில் எட்டாது, ஒருத்தருக்கு அவங்கவுங்க கையில் எட்டாது. பக்கத்தால் தான் வச்சு தேய்க்கணும். அதுதான் ஆணு பெண்ணுமாக இறைவன் படைத்தார். இப்படி இந்த மாதிரியான காரியங்களை நாம யோசிக்கணும், ஆராயணும், ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய காலம் கைகூடி வரும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.